இன்றைக்கு உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டிய சரியான வழியில் பயிற்றுவி, அவர்கள் பெரியவர்களாகும்போது அதை விட்டு விலக மாட்டார்கள். பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டிய சரியான வழியில் பயிற்றுவி, அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அதை விட்டு விலக மாட்டார்கள். இன்னைக்கு நாம் கேட்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கைடிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த தலைமுறையை வழிநடத்துவது, அடுத்த தலைமுறையை வழிநடத்துவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிள்ளைகளை நம்ம அவர்கள் நடக்க வேண்டிய வழியில், அவர்களுக்கு பிடிச்சமான வழியில் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நம்ம சும்மா சொல்கிறது இல்லை, பயிற்றுவிக்க வேண்டும். பயிற்றுவித்தோம் என்றால் அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது அப்பையும் அவங்களுக்கு அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக கொஞ்சம் வழி தவறி போனாலும் அல்லது வழி தவறாமல் போனாலும் நல்லது தான். வழி தவறி போனாலும் பெரியவர்கள் ஆகும்போது அல்லது பெரியவர்கள் ஆகும் வரை அவர்களுக்கு நாம் வழிகாட்டின அந்த வழிகாட்டுதல் உதவி செய்யும். அவர்கள் அந்த வழியிலிருந்து விலக மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பின்பு 10 முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் நான் சீக்கிரத்தில் முடிச்சுடுவேன். 10 முக்கியமான காரியங்கள். நாம் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், முக்கியமாக நீதிமொழிகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் கேரண்டியான வாக்கு தத்தம்லாம் சொல்லவே முடியாது. நீதிமொழிகள் அப்படிங்கிறது நம்முடைய பழமொழிகள் போல, அதாவது வாழ்க்கையில் அனுபவ ரீதியில் கண்ட உண்மையை என்ன செய்கிறோம், நாம் மக்களுக்கு சொல்கிறோம். அதை இங்கே நீதிமொழி புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. சாலமோன் மற்ற நபர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை நம்ம புரிஞ்சிக்காம நாம் இதை வாக்கு தத்தமாக அப்படியே எடுத்து சொல்லியாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பழிக்காமல் போகும்போது நம்ம யோசிப்போம், ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏன் பழிக்கலை? ஏன்னா நீதிமான்கள் செழித்திருப்பார்கள் அப்படின்னா எல்லா நீதிமான்களும் வளமையாக பணக்காரங்களாக இருக்காங்களான்னு இல்லை, அப்படி கிடையாது. நீதிமான்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, வேற ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படின்னா கொள்ளையடிக்கிறது இல்லை, எப்படி பிஸ்னஸ் பண்ணுமோ அதை நல்ல ஞானமாக சரியாக பண்ணாதான் என்னது பிஸ்னஸ் வளரும் அப்படின்றத பார்க்குறோம். அதை தாண்டி நீதியாக நியாயமாக நல்ல ஸ்ட்ராட்டஜி விஸ்டம் எல்லாத்தையும் போட்டு பண்ணால் கூட சில வேளைகளில் பிஸ்னஸ் வளர்றது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நான் அதை உதாரணமாக நான் தரேன். அப்போ இந்த நீதிமொழிகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஜான்ரா. அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து நடை. எழுத்து நடைனா என்ன? அதாவது இது எழுத்து நடைனா வாழ்க்கையில் மக்கள் அனுபவித்து கண்டறிந்த உண்மைகளை அவர்கள் சொல்கிறார்கள். அதுவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்வதை பார்க்குறோம். அந்த கண்டறிந்த உண்மை என்ன அப்படின்னா, பிள்ளைகளை நம்ம ஆரம்பத்திலிருந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து சரியான விதத்தில் பயிற்றுவித்தோம் என்றால் அவர்கள் பெரியவர்களானாலும் சரியான வழியில் போவார்கள் என்பதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜான்ரா என்ன, லிட்ரரி ஸ்டைல் அல்லது எழுத்து நடை என்ன அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பழமொழிகளிலும் அல்லது நீதிமொழிகளிலும் நீதி வார்த்தைகளிலும் முக்கியமான கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைகளை வளர்க்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சரியான பாதையில் வளர்க்கணும். அதன் மூலமாக அவர்கள் நேசிவாங்க. முதியவர்கள் ஆனாலும் அவர்கள் நல்ல முறையில் இருப்பாங்க. அதில் முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ட்ரைனிங், பயிற்றுவித்தல். நம்ம சும்மா சொல்கிறது இல்லை, நான் தான் கெட்டு போயிட்டேன் நீயாவது நல்லா இரு அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை, நல்லா ஆகிறது மூலமாக தான் பயிற்சி பண்ண முடியும். பிள்ளைகளை சிலலாம் நான் தான் படிக்கலை, நான் தான் இப்படி சிகரெட் குடிக்கிறேன், நான் தான் டிவி பார்த்து கெட்டு போகிறேன், நான் தான் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீயாவது நல்லா இருறா அப்படின்னு சொல்கிறதுனால பிள்ளைகளை திருத்த முடியாது. நம்ம ஃபோன் பார்க்குறத முதல்ல நிறுத்தணும். நம்ம சும்மாப்பா எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டு டைமை கழிக்கிறத நம்ம நிறுத்தணும். நம்ம நிறுத்தி எப்படி பிள்ளைகளை பயிற்சிவிக்கலாம் அப்படின்னு பயிற்சிவிக்கிறது மூலமாக தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியும். அதுதான் கோர் அட்மானிஷன் அல்லது முக்கியமான அறிவுரை இந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த இடத்துல சரியான பாதையில் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? பிள்ளைகளை அவர்கள் நடக்க வேண்டிய சரியான வழியில். அந்த சரியான வழியில் எது? இந்த உலகத்தில் எது சரி அப்படின்னு சொல்ற அந்த வழி அல்ல, வேத புஸ்தகத்தில் காட்டப்பட்ட ஞானத்தின் வழி, ஆண்டவருடைய பார்வையில் எது சரி
அப்படின்னு இருக்குதோ அந்த சரியானதை கொண்ட அந்த வழியை குறித்து தான் அந்த இடத்துல சொல்றதை பார்க்குறோம். ஸோ நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது எந்த சரியான வழியை காண்பிக்கணும்? அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நாட்டு நடப்பு இப்படி இருக்கு, எல்லாரும் அப்படித்தானே செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. வேதம் என்ன சொல்லுது, தேவன் என்ன மாதிரியான வழியை காண்பிக்கிறார் அப்படிங்கிறத வைத்து தான் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இது நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியம். நாம பிள்ளைகளோட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்க போறதில்லை. அவர்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும், சரியான காரியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு மனசுல வரணும், அப்பா இப்படி இருந்தாரு, அம்மா இப்படி இருந்தாங்க, அப்பா இப்படி சொன்னாரு, அப்பா இப்படி சொன்னாரு, சொன்னது மட்டும் இல்லை அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ சும்மா டீச் பண்ணுறது மட்டுமல்ல, ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணணும்னா பயிற்சி வைக்கணும். பயிற்சி வைக்கிறதுனா அவர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுவது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிள்ளைகளை வளர்ப்பதில், டிசிப்ளின் பண்ணுறதுல ரோல். அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்குறோம்னா, முக்கியமான பங்கை வகிப்பது பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தான். ஸ்கூல் கிடையாது. ஸ்கூலில் தான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, பட் பெற்றோர்கள் கிட்டே அவங்க இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை வளர்ப்பதில், பிள்ளைகளை உருவாக்குவதில், அவங்கள கரெக்ட் பண்ணுறதுல, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல, ட்ரெயின் பண்ணுறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் இருக்குது. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பெற்றோர்களையும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்குவாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியல அப்படின்னு அப்பா பேசுவார். அம்மா தான் புள்ள வளர்க்கறது பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அருமையானவர்களே, அப்பாவுக்கும் இருக்கு. அப்பா என்னைக்கு அந்த அந்த பயிற்சிவிக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணலையோ அம்மாவால் சமாளிக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க சில அம்மாலாம், நீங்கள் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றீங்க, நான் மட்டும் சொன்னால் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனவே பிள்ளைகளை பயிற்சிவிக்கும் காரியத்தில், எல்லாவற்றிலும் பயிற்சிவிக்கும் காரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் ரெண்டு பேருமே அதில் இன்வால்வ் ஆகணும், ஈடுபடணும், ரொம்ப முக்கியம். ஐந்தாவது என்ன பார்க்குறோன்னா, இது எப்படி இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சிலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க இந்த வசனத்தை. என்ன அப்படின்னா, அப்போனா பிள்ளைகளை சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே வளர்த்தோம்னா அவங்க பெருசாகும் போது சரியாயிருவாங்க, யாருமே தடம் பிறண்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் பயந்துடாதீங்க. ஓகே, நான் சில அம்மா அப்பாலாம் பார்த்துருக்கேன், உயிரை கொடுத்து வளர்ப்பாங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான. அவங்கள பார்க்கும்போது யோசிப்பேன், இவங்கள மாதிரி பரிசுத்தமே கிடையாது, சண்டை போட மாட்டாங்க, சூப்பரான என்வாயர்மெண்ட்டு. ஆனால் பிள்ளை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் போயிடுவான். அப்போ அவங்க அழுவாங்க, நான் பிள்ளை வளர்க்கலையோ, சரியாக வளர்க்கலையோ அப்படிங்கிறது. அதாவது அம்மா அப்பாவை தாண்டி பையன் அல்லது பொண்ணு அவங்களும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வேளை பார்த்தீங்கன்னா நல்ல அம்மா அப்பா இருப்பாங்க, ஆவிக்குரிய அம்மா அப்பா தான், ஆனால் பிள்ளைங்க தடம் பிறண்டு போய் விடுவார்கள். ஆனால் சில இதில் நான் பார்த்துருக்கேன், அப்பா குடி தான் எப்போதுமே, அப்புறம் மற்ற விவகாரங்களிலும் மோசமான ஒருத்தர் தான். ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பான். இவருக்கு போய் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன செய்யறான், அப்பாவுடைய கெட்ட பழக்கத்துலேருந்து நல்ல பழக்கத்தை என்ன செய்யறான், கற்றுக்கிறான். இவன் என்ன செய்யறான், அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம கெட்ட பழக்கத்தை பழகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது கேரண்டி கொடுக்கல. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறிவிடக்கூடாது. ஒரு நாளைக்கு யாரும் நம்மளை பிள்ளைங்க பார்த்து சொல்லிடக்கூடாது, நீங்கள் சரியான எக்ஸாம்பிளாக இல்லை, நீங்கள் சரியா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்மை சொல்லிவிடக்கூடாது, நம்ம மேலே பழிய போடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நாம் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. எனவே இது ஒரு கேரண்டி அப்படிலாம் கிடையாது. ஸோ கேரண்டி நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, சில அம்மா அப்பாலாம் பிள்ளை சரியாக வரல அப்படின்னா அழுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, ஏதோ சாபம் இருக்குது என்னன்னு தெரில, இவனுடைய அப்பா பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வந்துச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அருமையானவர்களே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஊட்டி விடுறோம், பெருசாகும்போது அவங்க தீர்மானம் எடுக்கணும். பெற்றோர்களை காட்டிலும் அவங்க காலேஜுக்கு போகும்போது, வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, மற்ற இடத்துக்கு போகும்போது அங்கே வேற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வருது. இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கிடைச்ச அந்த பயிற்சியை வச்சு, அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை வச்சு, அவர்கள் எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு எஸ் சொல்லி அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா யாரையும் தப்பு சொல்லவே முடியாது.
ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சிலர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகளை வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் பயிற்சிவீங்க, ட்ரெயின் சில்ட்ரன் இன் தேர் வே, அவர்களுடைய வழியில் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அண்ட் தே வில் நெவர் லீவ் இட் அப்படின்னு பண்ணுறாங்க. பட் அதுக்கான ஆதாரம் இந்த டிரான்ஸ்லேஷனில் இல்லை. அவங்களுடைய வழியில் அவங்களுடைய வழியில் சரியான வழி அப்படிங்கிறது தான் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்க முடியும். எனவே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அவங்க வழியில் எனக்கு பிடிச்ச வழியில் இல்லை. எனக்கு ஜுரம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜுரம் இருக்குது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறேன், அம்மா சொல்கிறாங்க வேணாங்கிறாங்க, என் வழியிலேயே நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்ல, வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு காலில் வந்து புண்ணு வந்துடுச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணி மெடிசன் போடணும், ஆனால் வலிக்குது, அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு அவன் வழியிலேயே போயிட்டு பண்ண முடியாது. சில வேளை பார்த்தீங்கன்னா அடி, எங்கள் அம்மா எனக்கு அடிலாம் கொடுத்துருக்காங்க ஊசி போடுறதுக்கு. ஊசி போடுறதுனா எனக்கு பயங்கர கஷ்டம். ஊசி போடுறதுனா என்னமோ கொலை பண்ண வரங்க, நான் ஓடியே போயிடுவேன். ஒரு நர்ஸை வந்து அப்படி உதச்சேன், அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஊசி போடுறேன்னா இப்பயும் கொஞ்சம் பயந்தான், கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வேற எங்கேயாவது பார்த்து ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுவேன். ஊசினா அது சின்னதுலேருந்து பயங்கரம், ஊசினா பயங்கர என்னமோ நம்மளை கொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ என் வழியிலேயே ஊசிலாம் போடாதீங்கன்னு சொன்னல, அப்போ வந்து ஊசி போடுற டாக்டர் தான் நல்ல டாக்டர். இப்போ வந்து ஊசி போடாத டாக்டர் நல்லவர்னு நினைக்கிறேன். அப்படி தான் சில இந்த இதில் இப்போ வந்துச்சு. இப்போ ஊசிலாம் உடனே எடுத்துன்னு போட தேவையில்லை அப்படின்னு சில டாக்டர் சொல்கிறாங்க. அது மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோம். பட் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வழியிலே போகிறதில்ல, அவங்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கிறது. அது சில வேளை பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அது வந்து வழியை கொடுக்கறதா தான் இருக்கும். ஆனாலும் அந்த வழியில் அவர்களை நடத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இன்னைக்கு காலையில் ஒரு 10 கோட்பாடுகளை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளை வந்து பயிற்சிவிக்கும் போது 10 முக்கியமான கோட்பாடுகளை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கோட்பாடுகளை மையமாக வைத்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை பயிற்சிவிக்கிறதுல நம்ம வந்து ஈடுபட வேண்டும். அந்த 10 முக்கியமான கோட்பாடுகள் 10 கற்பனையிலிருந்து வருகிறது. ஒவ்வொரு கற்பனையும் ஒரு கோட்பாடு என்று நான் சொல்வேன். எனவே நம்ம சுருக்கமாக இதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 10 கோட்பாடுகள் பிள்ளைய வளர்க்கறதுல, பிள்ளைய பயிற்சிவிக்கிறதுல நாம் இந்த 10 காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து நம்ம பயிற்சிவித்தோம் என்றால் மிக மிக அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நாம் பிள்ளைகளை பயிற்சிவிக்க வேண்டும். மொதல், லவ்விங் அண்ட் ஆனரிங் காட் அலோன். தேவனை மட்டுமே நேசிக்க வேண்டும், தேவனை மட்டுமே கனப்படுத்த வேண்டும். இது நாம் ஒரு கோட்பாடாக வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ என்னை தவிர வேறு தேவர்களை உனக்காக வைத்திராதே. பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா, என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே கடவுளை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை சொல்றதுனால மற்ற மதங்களுக்கு எதிராக பிள்ளைகளை வைக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்க தேவையில்லை. நம்முடைய தேவன் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை நாம அவங்களுக்கு சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து வந்து மற்ற மதங்களை போயிட்டு எல்லாம் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் பேசல. ஆண்டவர் வந்து யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னா, அவருடைய மதம் யூத மதத்தை, பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதபாரகர்களையும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார், கண்டித்தார், இவாலுவேட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன மாதிரியான தேவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, வெவ்வேறு தேவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எப்படி வந்து மக்களை அந்த தேவர்கள் வந்து ஆட்டுவிக்கிறாங்க, என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு காண்பித்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து அவர்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து இங்கே வேத வசனத்தில் பைபிளில் இருக்கிற தேவனை நீ தேவனை வச்சுக்க அப்படின்னு சொல்ல. அவர்தான் தேவன், அவர்தான் தேவன், ப்ரையாரிட்டி கிடையாது. கடவுளை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர்ல சொல்லுவோம் இல்லைங்களா, வந்து தேவன், அடுத்து வந்து என்னது ஃபேமிலி, அடுத்து வந்து வேலை, அடுத்து வந்து மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் போடுறோம்ல. அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் பைபிளில் இல்லவே இல்லை. நாம வச்சுக்கிட்ட லிஸ்ட். அது எந்த நினைப்புல இருந்து வருது, எந்த கருத்துல இருந்து வருதுன்னா, கிரேக்க திங்கிங்ல இருந்து வருது, கிரேக்க சிந்தனையில இருந்து வருது.
ஆனால் பைபிளில் எப்படி பார்த்தோம்னா இது வந்து 1 2 3 4 கிடையாது, கம்பார்ட்மெண்டலைசிங் கிடையாது, 1 2 3 நாள் கிடையாது. அந்த ஒன்று இருக்குல்ல, அந்த தேவன் என்ன செய்யறா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஃபேமிலி தேவன், பிஸ்னஸ் தேவன், ஊழியம் தேவன், வேலை தேவன், எல்லா இடத்தையும் அவர் தான் எல்லாமே. இதுதான் இந்த மனப்பான்மை நமக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சொல்ல என்னை தவிர வேறு தெய்வங்களை, வேதத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெய்வங்களை அப்படிங்கிற வார்த்தை வந்து தேவதூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மற்ற செத்த மரித்தவர்கள் இருக்காங்களா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவிகள் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இன்னைக்கு வந்து தேவதூதர்களை உயர்த்தி பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களை சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் வந்து உயர்த்தி பிடிக்கிறவங்க இருக்காங்க. நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவரே தூதர்களை அனுப்பி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தூதர்களை அனுப்புறதும் அவருடைய பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். உங்களை சுற்றி தூதர்கள் இருக்கிறது, தூதர்கள் இருக்காங்களோ எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. தூதர்களே இல்லைனால் என் தேவன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. தூதர்களை அனுப்பி அவரே என் கூட தான் இருக்கிறார். தேவ தூதர்கள் இங்கே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்குறேன். தேவதூதர்களே இல்லாட்டினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நபர் நம்முடைய வாழ்க்கையில். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவர் தான் இம்பார்ட்டன்ட், வேற யாருமே கிடையாது. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எந்த விதமான விக்கிரகங்கள் எதுவுமே ஆண்டவருடைய இடத்துல இருக்கிற எந்த விதமான மற்ற முக்கியமான காரியங்கள் இருக்கவே கூடாது. ஏனோ தானோ அருமையானவர்களே, நீங்க வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்காக கிறிஸ்டியனாக இருந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. பரலோகத்துக்கு நிச்சயமாக போக தான் செய்வீங்க. ஆண்டவர் சும்மா ஏனோ தானே இருந்தால் பிள்ளைகளை விட்டு போயிடுவார் ஆண்டவர். நம்மளை அதெல்லாம் வாங்க நீங்களும் வாங்க எல்லாம் கூப்பிட்டு போவார், எல்லாரும் வாங்க ட்ரெயினில் ஏறுங்க அப்படின்னு கூப்பிட்டு போக தான் செய்வார். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வது, தீவிர ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது, எனக்கு இதுதாங்க 1 2 3 4 இதாங்க என் ஃபிலாசபியே, லைஃப்பில் ஃபிலாசபி, இதை தாண்டி ஒன்று இல்லைங்க அப்படின்னு ஒரு தீவிர நிலைப்பாடில் இருக்கும்போது தான் மக்களுக்கு புரியும். ஓ இவர் அப்போ தான் சொல்லுவாங்க இவர் கிறிஸ்டினுங்க. அன்னைக்கு பாருங்க, அவங்களுக்கு 7th டே அட்வென்டிஸ்ட்னு வாயில் வரல, ஆனால் அவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 7th டே என்னமோ அவங்க சொன்னாங்க மனசில். ஹல்லேலூயா. அவங்க இன்சார்ஜாக இருக்காங்க, ஆனால் ட்ரைனிங்க்கு வரலனாலும் பரவாயில்ல. அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு சர்ச்சில் தான் இருக்கணும் அப்படின்னு போயிட்டாங்க பாருங்க. உங்களுடைய வேலையோ, உங்களுடைய சக்சஸோ, உங்களுடைய கல்வியோ எதுவாக இருந்தாலும் சரி, கணவனாக மனைவியாக அல்லது மற்ற இன்லாஸ் யாராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யாருமே தேவனுடைய இடத்துல இருக்கவே கூடாது. தேவன் மட்டும்தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் சொல்றது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து மக்களை அடித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் வந்து மக்களை அடித்ததுக்கு முக்கியமான ஒரு காரியம், இன்னொரு காரணம் வந்து முறுமுறுக்கிறது. முக்கியமான காரணம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை விட்டுட்டு அவரை மற்ற தேவர்களை நோக்கி போனது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, இயேசுவை பிடிச்சிக்க, கடவுளை பிடிச்சிக்க. பைபிளில் உள்ள தேவன், நான் சொல்கிறேன் பாருங்க, பைபிளில் உள்ள தேவன் மாதிரி வேற யாராவது இருந்தால் காமிங்க எனக்கு. நான் பைபிளை விட்டுறேன், நிச்சயமாக நான் சொல்கிறேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு தடவை ஷிம்லாவில் ட்ராக்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போ சில வாலிபர்கள் என்னை பிடிச்சி அடிக்க வந்தாங்க. எல்லாம் ஒருத்தர் சட்டையை பிடிச்சிட்டான், பஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன் வந்து இயேசுவை வணங்குற சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேற எந்த கடவுளும் எனக்கு தெரியல. நான் வந்து கடவுள்னா இப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். அவர் வந்து சர்வ கியானியாக இருக்கணும், அதாவது எல்லாம் தெரிந்தவராக இருக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் படித்தவராக இருக்கணும், அப்புறம் முற்றிலும் தன்னையே தன் ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கணும், முற்றிலுமாக பரிசுத்தம் உள்ளவராக இருக்கணும். இப்படிலாம் ஒன்று சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. இயேசு தான் கிடைச்சாரு, வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னோட இன்னும் கோவம் வந்துச்சு. ஏன்னா வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. வேற யாருமே இல்லைங்க. இவரை போன்ற தேவன் வேற யாருமே இல்லை. அப்ப இவரை கொடுக்கறது காட்டிலும் நமக்கு வேற வேலையே இல்லை. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்ப பெருசாகும் போதும் அவங்க மனசுல அது இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது, நீ உனக்காக ஒரு விக்கிரகத்தை செய்யாத. ரெண்டாவது, ரைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட். ஆண்டவர் சரியான விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணணும், பிரதிநிதித்துவப்படுத்தணும். அவர் யாரா இருக்கிறார் அப்படிங்கிறத பைபிள்ல இருக்கிற மாதிரி சொல்லணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது காரியம், நீ உனக்காக ஒரு விக்கிரகத்தை செய்யாதே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள எதனுடைய உருவத்திலும் விக்கிரகத்தை செய்யாதே. நீ அவற்றை வணங்கவோ வழிபடவோ வேண்டாம். ஏனெனில் உன் இறைவனான யெகோவாகிய நான் எனக்குரிய வழிபாட்டை குறித்து வைராக்கியம் உடைய இறைவன்.
என்னை வெறுக்கிறவர்கள் மத்தியில் பெற்றோர்களின் பாவத்திற்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவருடைய பிள்ளைகளை தண்டிக்கிறவராய் இருக்கிறேன். ஆனால் என்னிடம் அன்பாய் இருந்து என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டுகிறவராயும் இருக்கிறேன். நோ ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. 100%. ஒருத்தர் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட நான் பேசியிருந்தேன். நல்லா ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமே இல்லை, ஒரு வளமையே இல்லை, என்னன்னு பண்ணுறது. அப்படியா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் காமிக்கிறாரு, நீ ஏதோ ஒரு மந்திர காரியத்தை வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏதோ மந்திர காரியத்தை வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியா பாஸ்டர், போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பீரோவில் ஒரு பச்சை துணி எடுத்துகிட்டு வந்தார். பச்சை துணி தான் தெரியும் யார் மந்திரிச்சு தராங்கன்னு சொல்லி. பச்சை துணி எங்கேயோ ஒரு இதுக்கு கோரி போயிருப்பார் நினைக்கிறேன். அங்கே தான் தர்கா போயிட்டு அவங்க எது மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்காரு. நான் சொன்னேன், இயேசு ப்ளஸ்ஸு இயேசு மற்றும் இதுவும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. எல்லாத்துக்கடையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மனசு சந்தோஷமாக இருக்கிறதா. அதுக்காக தான் நம்ம எல்லாமே வாழ்கிறோம். மனசு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் வாழ்கிறோம். அப்போ அதை எடுத்து போடல பாஸ்டர், எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. நான் சொன்னேன், எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும்னா விக்கிரகத்தை பார்த்தாவே வெறுக்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வேணும். விக்கிரக ஆராதனை அது எந்த விதத்திலும் நான் என்ன செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு துளியை கூட நான் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன். மாந்திரிகமோ அல்லது ஜோசியமோ அல்லது ராசி பலனோ எதுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்றது இருக்கணும். இயேசுவை தவிர, தேவனை தவிர வேற யாருமே இல்லை. அவரை நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க அடக்க முடியாது. எல்லாத்தையும் படைச்ச தேவனை, சிருஷ்டி கர்த்தாவை நீங்க ஒரு சின்ன சொரூபத்தில் அடக்க முடியுமா? நான் ரோமன் கத்தோலிக்க வரேன். ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பம் எனக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு குரோட்டை வச்சுருப்பாங்க. ஆனால் பைபிளை பற்றி தான் பேசுவாங்க. அந்த குரோட்டை என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவள் சொன்ன, இதை எடுத்து போடுங்க, இந்த சிலுவையெல்லாம் எடுத்து போடுங்க, இந்த இதெல்லாம் எடுத்து போடுங்க, இந்த மெழுகு பற்றி ஏற்றி வைக்கிறது சிலுவைக்கு எல்லாம் எடுத்து போடுங்க, எல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசு மட்டும் அப்படியே நீங்கள் வாங்க. அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷம் வந்துச்சு. அப்போ தான் அவருக்கு ரட்சிக்கப்பட்டார். அருமையான ஒரு வைராக்கியம் இருக்கணும். அவ்வளோ பெரிய தேவனை. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் வச்சுக்கங்களேன். என்ன கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி கோணமனையாக வரைஞ்சி ஒரு படத்தை வச்சுட்டு, பாஸ்டர் இது யாரும் தெரியுமா அப்படின்னா, தெரியல, இது யாரும் தெரியல அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அதை காட்டில் ஒரு இன்சல்ட் எனக்கு இருக்கவே முடியாது. நான் சாதாரண மனுஷன். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன், மகிமையில் இருக்க தேவனை போட்டு நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, ஒரு சொரூபத்தில் வச்சு, ஒரு படத்தில் வச்சு இதுதான் கடவுள் சொன்னால் அவர் வெறுக்கிறார். என்ன நீங்கள் சரியான விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலை, நான் எப்படி இருக்கேன், என்ன நீங்கள் ஆக்சுவலி இந்த பைபிளில் நமக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், நமக்கு போதுமான அளவுக்கு தான் கொடுத்துருக்கார். அவர் அறிய வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன், அவர் கொஞ்சம் வெளிப்பாடு கொடுத்துருக்கார். பைபிள் நமக்கு போதும். தேவனை அறிவதற்கு நமக்கு வேத புஸ்தகம் போதும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா விக்கிரகம், மாந்திரிகம் அல்லது ஜோசியம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, இந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், வாஸ்து பார்க்கறது, ரிஃப்ளெக்ஸாலஜி பார்க்கறது, ரேக்கி பார்க்கறது, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நான் உண்மையில தான் சொல்றேன். நல்ல காமன் சென்ஸை யூஸ் பண்ணலாம். இது எங்கே வெளிச்சம் வரணும் அப்படின்ட்டு இதை இங்கே இப்படி டைரக்ட் செல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டு கொஞ்சம் நேராக கோணையாக வச்சுருக்காங்க. எங்கே ஏன் இப்படி கோணையாக இருக்குது அப்படின்னா, நேராக ஈஸ்ட்டை பார்த்து, அதுக்கு நேச்சுரலாகவே அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. வாஸ்து இஸ் நாட் சயின்ஸ், இட்ஸ் சூடோ சயின்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோகா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நிறைய ஸ்ட்ரெச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, அதை நீங்கள் பண்ணுங்க. தட்ஸ் பெட்டர் தென் யோகா. யோகாவுடைய இல் எஃபெக்ட்ஸை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, ஸ்காலர்லி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அருமையானவர்களே, நாம் ஒன்று தீவிரமாக இருக்கணும். நான் அதான் நான் சொல்கிறேன், தீவிரமாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நானும் ஸ்கூலில் ஸ்லோகன்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நேராக போய் சொல்லிடுவேன். பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்லோகன்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது.
நாளைக்கு அவனே ஸ்லோகன் சொல்றதுக்கு அவன் தேர்ந்தெடுத்தானா அது அவனுடைய இஷ்டம். பட் ஆஸ் அ பேரண்ட் நான் என்ன செய்யணும்? அதே போல் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் வந்து மற்றவங்களுக்கு வந்து கம்பல் பண்ணி பைபிளை சொல்லி கொடுத்ததும் பிடிக்காது, அதுவும் கூடாது. ஏன்னா அது வந்து செக்குலர் இடம். அருமையானவர்களே, நம்ம வைராக்கியமாக இருப்பது மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஆசாரிப்பு கூட இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே பேழை இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்குது, அப்புறம் இந்த தேவதூதர்களுடைய இது ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து எப்படி? ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? என்னை வணங்கும்படியாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் எதையும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. சிலர்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, அப்பா ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, அம்மா ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க வீட்டில். அந்த மாதிரி நான் சொல்ல, அந்த மாதிரி வழிபடுவதற்காக, வணக்கம் செலுத்துவதற்காக, ஆராதிப்பதற்காக நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா எதையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, ரெவரன்ஸ் ஃபார் காட்ஸ் நேம். ரெவரன்ஸ், ஆண்டவருடைய நாமத்தை வந்து நாம் வீணிலே வழங்காமல் இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படணும், பயபக்தியோடு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உன் இறைவனாகிய யெகோவாவின் பெயரை தவறாக பயன்படுத்த வேண்டாம், ஏனெனில் யெகோவா தனது பெயரை தவறாக பயன்படுத்துகிற ஒருவனையும் தண்டிக்காமல் விடுவதில்லை. தவறாக பயன்படுத்துறது ஆண்டவருடைய நாமத்தை ரொம்ப லைட்டாக. ஆண்டவருடைய நாமம்னா என்ன? ஆண்டவருடைய நாமம் அப்படிங்கிறது அவருடைய தன்மை, அவருடைய ரெப்யூட்டேஷன், அவருடைய பெயர், அவருடைய மகிமையை குறித்து காண்பிக்கிறது. அருமையானவர்களே, அவருடைய ஐடென்டிட்டி, அவர் யார் என்பதை காண்பிக்கிறது. அதுதான் கேர்லெஸ்ஸாக பேசுறது. சும்மா ஆண்டவர் பேரை வச்சு இன்னைக்கு ஹல்லேலூயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் மாதிரி. நான் அதனால தான் மைக் செக் பண்ணும்போது கூட ஹல்லேலூயா சொல்கிறது இல்லை. மைக் செக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 100 வரைக்கும் கூட சொல்லுங்கள், நான் சொல்கிறதே கிடையாது. மைக் செக் பண்ணும்போது கூட ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தட்ஸ் நாட் ஃபார் மைக் செக்கிங். இட்ஸ் என்னுடைய பிலீஃப். ஓ மை காட் அப்படின்னு சொல்லாமா? சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஓ மை காட், ஓ மை காட், எதுக்கு எடுத்தாலும் சும்மா அது வந்து ஐயோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓ மை காட், ஓ மை காட். ட்ரிவியலைசிங் காட்ஸ் நேம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து ஜோசப் செல்வராஜ், உண்மையான பேர். ஓகே, எல்லாம் வெளில ரெவலேஷன். ஓகே, எல்லாம் செல்வம் அப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க ஊரில். செல்வத்துடைய அப்பா அப்படிதான். அப்பா பேரை சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லும்போது என்ன, என் தங்கச்சி பேரை சொல்லி அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சாதாரண அப்பா பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஆண்டவருடைய பேரை வீணிலே வழங்குகிறார்கள் நிறைய பேர். எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா ஆமேன் சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும். எத்தனை பேர் இந்த உலகத்திலே மடிந்து போகிறார்கள். ஆமேன் கேட்டிருக்கீங்களா? ஸ்பீச் ஃபில்லர் மாதிரி அல்லேலூயா தோத்திரம் அப்படிங்கிறது. எல்லாம் சாகுறாங்க தோத்திரம் அப்படிங்கிறது. நான் யோசிப்பேன், என்ன இது, என்ன சொல்கிறாங்க? ஏதாவது தெரியுமா? தோத்திரம்னா என்னன்னு தெரியுமா? அல்லது ஹல்லேலூயான்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியுமா? ஆமேன்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அந்த மாதிரியான, அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காதவர்களாக இன்னைக்கு சபையில் இருக்காங்க மக்கள். உங்களை குறித்து நான் சொல்ல, பட் இப்படி இருக்காங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். இதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல ஆண்டவர் பேரில் வந்து பொய் சொல்கிறது. ஆண்டவர் எதை வச்சு நீங்கள் ஆணையிட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டார். எஸ்னா எஸ், நோனா நோனு. பைபிள் சத்தியமாக சொல்லவே சொல்லாதீங்க. பைபிளை நான் எழுதவே இல்லை, பைபிள் ஃபுல்லாகவே எனக்கு தெரியாது, மனப்பாடம் பண்ணவும் இல்லை. இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது எனக்கு ஐயோ இன்னும் நான் என் ஒய்ஃப்ட சொல்லுவேன், இன்னும் எவ்வளவு தான் கற்றுக்கிறது, ஸோ மச் இன்னும் எவ்வளவு தான் இதை மாஸ்டர் பண்ணவே முடியல பைபிளை. இதில் போய் நான் சத்தியம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எதுலையுமே சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். எஸ்னா எஸ், நோனா நோன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மற்றவங்களை மனிப்புலேட் பண்ணுறதுக்காக கர்த்தர் சொல்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுவும் என்னது வீணிலே வழங்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றவங்களை இன்சின்சியர் வர்ஷிப், சும்மா ஏதோ நான் ப்ரேயர் பண்ணுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி. பாட்டு பாட முடியலன்னா பாட்டு பாடாதீங்க, நோ ப்ராப்ளம். ரியலாக நான் சொல்கிறேன், எனக்கு பாட்டு பாடவே முடியல, ரொம்ப மனசு கவலையாக இருக்குது, நான் சும்மா தான் இன்றைக்கி உட்காந்துக்க போகிறேன் சர்வீஸில், நோ ப்ராப்ளம். அது ஆண்டவர் வந்து கனப்படுத்துறாரு. சும்மா எல்லாரும் பார்த்து எல்லாரும் கை தூக்குறாங்க, ஏன்னா நம்மளும் கை தூக்காருன்னா தப்பாக நினச்சிவாங்க. அப்படிலாம் தேவையில்லை. இன்சின்சியராக, உண்மை இல்லாமல் ஆண்டவர் ஆராதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
எஸ்னா எஸ்ன்னு சொல்லு. ஆண்டவர் வந்து இப்படி இருக்கிறாரு, இதை மட்டும் நீ ரெப்ரசென்ட் பண்ணு, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஆண்டவரை மதிப்பதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 விதமான கோட்பாடுகள் நம்ம பிள்ளைகளை பயிற்சிவிக்கும் போது அந்த 10 விதமான கோட்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வதாக, ஒவ்வொரு வாரத்தையும் பிள்ளைகள் திட்டமிட அவர்களுக்கு நம்ம போதிக்கணும். அந்த திட்டமிடுதலில் வேலை இருக்கணும், இலைப்பாறுதல் இருக்கணும், அப்புறம் ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் புதுப்பிக்கப்படுதல், அதுவும் என்னது அதில் இருக்கணும். பிளானிங் யோர் வீக், ஒர்க், ரெஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். 8லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கை கொள்ளும்படி அதை நினைவில் வைத்துக்கொள். 6 நாட்களும் உழைத்து உன் வேலையை எல்லாம் செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ நான் உன் இறைவனாகிய யெகோவாவின் ஓய்வு நாள். அந்த நாளில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீயோ, உன் மகனோ, உன் மகளோ, உன் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உன் மிருகங்களோ, உன் பட்டணங்களுக்குள் வாழும் பிற நாட்டினனோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏனெனில் யெகோவா வானத்தையும் பூமியையும் கடலையும் அவற்றில் உள்ள எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்தார். 7ஆம் நாளிலோ அவர் ஓய்ந்திருந்தார். அதனால் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காத. இப்போ ஆப்போசிட் இருக்கு, எப்போ பார்த்தாலும் படிக்கிறது இல்லை. ஓகே, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். சிலர்லாம் ஜான் மாதிரி ஆட்கள்லாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஜான் இஸ் வெரி பிஸி. ஓகே, அவங்க சொன்னாங்க, ரொம்ப படிக்காத, ரொம்ப படிக்காத அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப படிக்காத. ஜஸ்ட் ஜோக்கிங் ஜான், நீங்கள் அந்த அளவுக்கு எப்பயும் படிக்கிறது இல்லை. ஓகே, he's balanced. He's a balanced guy. Okay, right. See, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்தோன்னா பிள்ளைங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஜான்கிட்ட பிடிச்சதும் அதுதான். எக்ஸாம் வந்தாலும் அவன் வந்து என்ன செய்யறான், இங்கே ப்ளே பண்ணுறான். ஒரு எக்ஸாம், ஒரு சும்மா டேர்ம் எக்ஸாம் இருந்தாலும் என்னது, ஐயோ என்ன படிக்கணும் பிள்ளை, என்ன சர்ச்சுக்கு வரதில்லை. சர்ச்சு வர்றதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல, சர்ச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல. நம்ம வீக்கை பிளான் பண்ணும்போதே சண்டே சர்ச்சில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருப்போம். அதே போல் இது நம்ம இப்படிலாம் பண்ணுவோம். நான் என்ன செய்ய போகிறேன், இது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ்டாக பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளான் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது, ஆரம்பத்திலேருந்து சொல்லிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்போ பிள்ளைகள் எப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளணுமோ அப்போ அவர்களை ஆண்டவரை தொழுது கொள்கிற இடத்துல இருக்கணும். எப்போ படிக்கணுமோ அவர்கள் வந்து அந்த இடத்துல படிக்கணும். எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ அப்போ அவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ டிவி பார்க்கணுமோ அப்போ அவர்கள் டிவியும் பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் வந்து வேணாம்ல நான் சொல்ல, அவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் அவர்களுக்கு இருக்கலாம். ஒரு பேலன்ஸ் லைஃப் வந்து அவர்களுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இல்லை அப்படின்னா அவர்கள் ஒர்க்கஹாலிக்காக மாறிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, இன்னும் கொஞ்சம் காசு, இன்னும் கொஞ்சம் காசு, இன்னும் கொஞ்சம் காசு. அப்படியே வளரும் போது என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா, காசு காசு காசு, பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், வேலை வேலை வேலைன்னு போயிடுவாங்க. குடும்பத்தை விட்டுருவாங்க, வாழ்க்கையின் நோக்கத்தை விட்டுருவாங்க. அருமையானவர்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வந்து ஒரு விக்கிரகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது முக்கியம். உங்கள் வேலை தராத ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேலை செஞ்சால் தானே காசு வரும். நிச்சயமாக வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் வந்து ஆண்டவரை முக்கியமாக வைத்து வாழ்க்கையில் வச்சு பிளான் பண்ணி நீங்கள் வேலை செய்யுங்க. உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. எப்படி இன்னும் நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. நல்ல பேலன்ஸ்டு லைஃப் நீங்கள் வச்சுக்கோங்க. கணவனோட ஸ்பெண்ட் பண்ணும்போது டைமு, அதுக்கு ஒய்ஃபோட அதுக்கு டைம், பிள்ளைகளுக்கான டைமு, சர்ச்சுக்கான டைமு, ஊழியத்துக்கான டைமு, அப்புறம் ரெஸ்ட்டுக்கான டைமு. இப்போ நான் ஏதாவது ஒன்று படிக்க போகிறேன், ஒரு பயிற்சிக்காக ட்ரைனிங்கான டைமு, என் வேலைக்கான டைமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ஸ்கெட்யூல் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மொக்கையான இது இருக்குல்ல, அருவா மாதிரி ஆயிட்டாங்க. அது வாழைப்பழத்தை கூட அறுக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் டைம் எடுத்து ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை, ஷார்ப்பன் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல, ரெஸ்ட் எடுக்கலாம். சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நான் எழுதிட்டே இருக்கிறேன்னா புரியாது. போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூக்கிட்டு வந்தோம்னா அப்போ தான் புரியும். இல்லை கொஞ்சம் ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்டு வந்தோம்னா அப்போ தான் புரியும். அப்போ தான் புரியும். ஏன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும். ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள்,
அப்ப என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதை நம்ம அங்கீகரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐந்தாவது, நான் சீக்கிரமா நான் சொல்றேன். ஐந்தாவது, ஒரு honor God's structure of authority in every sphere of life. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை மதிக்க வேண்டும். இங்கே 12வது வசனத்தில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணு, அப்பொழுது உன் இறைவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கும் நாட்டிலே நீ நீடித்து வாழ்வாய். நான் பிரசங்கம் பண்ணேன், கணவனையும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இது எதை காண்பிக்குதுன்னா, த ஜென்ரல் பிரின்சிபல் என்னன்னா, எங்கெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு அத்தாரிட்டியை வச்சிருக்கிறாரோ அந்த அத்தாரிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கீழ்ப்படியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியணும். ஆனால் கவர்மெண்ட்டை காட்டிலும் யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவர் கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்குள்ள அப்பா அம்மா கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியணும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், டேக்ஸ் கட்ட மாட்டேன், ஹெல்மெட்டு போட மாட்டேன், சீட் பெல்ட் போட மாட்டேன். செல்வகுமார் யாருக்கும் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன், நீங்கள் கிறிஸ்டியன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு. அது எங்கே பைபிளில் இருக்குது அப்படின்ட்டு. பைபிளில் இல்லை, பிரின்சிபல். கிறிஸ்டியன்னா ஹெல்மெட் போடணும், கிறிஸ்டியன்னா சீட் பெல்ட் போடணும், கிறிஸ்டியன்னா டேக்ஸ் கட்டணும், கிறிஸ்டியன்னா என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்குள்ள கவர்மெண்ட் நாளைக்கு யாருமே ப்ரேயர் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ப்ரேயர் பண்ணாமல் இருக்க போகிறீங்களா? கவர்மெண்ட்டே சொல்லிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ரேயர் பண்ணாதான் செய்வோம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அருமையானவர்களே. இன்னைக்கு நான் பார்க்குறேன், பின்னாடி காரில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், இயேசுவே தேவன்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் சிக்னல் வந்து ரெட்டில் இருக்கும், ஜும்னு போயிடுவாங்க. அப்போ இயேசுவே தேவன் போட்டு இதை எப்படி போனாங்கன்னா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இயேசு தேவன் பின்னாடி உங்களுக்காக தான், இறக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சிவிக் சென்ஸே இல்லை. சிவிக் சென்ஸ்னால் க்யூவில் நிற்கிறாங்க, க்யூவில் வந்து நம்ம கட் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ க்யூ நிற்கிதுன்னு வச்சிங்களேன், டிக்கெட் வாங்குறதுக்கு, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு, அங்கே ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தால் பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து, லைன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே செருகிக்கக்கூடாது, பின்னாடி தான் போய் நிற்கணும். அருமையானவர்களே, சிவிக் சென்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் பின்னாடி வந்து லைனு, அதுக்கு நான் மதிக்க மாட்டேன். நம்ம ஊரில் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம எல்லாம் பிக்னிக் போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா லைனில் ஒவ்வொரு ஆள் நின்னாங்க. ஒரு சில லைனில் நிற்கிற போட்டு ரைட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி, சிலர்லாம் வரவே இல்லை, அப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. பட் நாம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டு நாம் அப்படி செய்யவே கூடாது. நம்ம கீழ்ப்படியணும். அங்கே உள்ள சிஸ்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ க்யூவில் நிற்கணும், ஆரம்பத்துலேருந்து என்ன செய்யணும், க்யூவில் நிற்கணும். க்யூவை உடச்சிட்டு போகிறா, ஆரம்பத்துலேருந்தே என்ன செய்யணும், சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட்டை போடணும் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே. நீ வந்து கீழே வந்து குப்பையை போடக்கூடாது, வாழைப்பழத்தோட கீழே போடக்கூடாது, கார்பேஜ் பின்னில் தான் நீ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டே இருந்து பயிற்சி வைக்க வேணும். எப்படி நான் பயிற்சி வைக்க முடியும்? நான் போடணும். நான் வாழைப்பழத்தை திண்டு போய் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இதுதான் சிஸ்டமாட்டுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க பிள்ளைங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கோட்பாடு என்ன அப்படின்னா, வேல்யூ லைஃப், பீஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். வாழ்க்கையை, மற்றவங்களுடைய ஜீவனையும் சமாதானத்தையும் மன்னிக்கிற தன்மையும் நம்ம வந்து மதிக்க வேண்டும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். 13வது வசனத்தில் கொலை செய்ய வேண்டாம். நான் கொலையே செய்யறது இல்லை. வேத வசனத்தில் நான் போட்டிருக்க வசனம்லாம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஒருவனை உன் மனசுல வெறுத்தினா கூட அது கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. வெறுக்கிறதும், வெறுத்து பேசுவதும், மன்னிக்க முடியாம இருக்கிறதும், அவங்க மேல கசப்புணர்ச்சி வச்சிருக்கிறதும், கிரட்ஜ் வச்சிருக்கிறதும், அது எதுக்கு சமம் அப்படின்னா கொலைக்கு சமம். சொல்றோம்ல, அவன் எனக்கு செத்து போயிட்டான், அவ்வளவுதான். எங்க செத்தாருன்னா, நீங்க உங்க மனசுல கொலை பண்ணியிருக்கீங்க. அருமையானவர்களே, மன்னிக்கிறதையும் அப்புறம் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லை வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போனா என்ன செய்யணும்? அப்பா அம்மா என்ன செய்வது? வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பா அம்மா வந்து இந்த ஹேட்ரட் ஸ்டோரிஸை வந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஹேட்ரட் ஸ்டோரிஸை வந்து பேச அவங்க அடிச்சுட்டா அப்படி கொண்டிருந்தா யோசிப்பான், இவங்க கொண்டிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நான் என்ன செய்வேன்? கொள்வேன். வெறுப்பு கதைகள்,
நல்ல கதைகள்லாம் நிறையா இருக்குது. உங்களை எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்காங்க யோசித்து பாருங்கள். அவங்கள பற்றி பேசுங்க. எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்றதை பற்றி பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை எப்படி மேற்கொண்டீங்க அப்படிங்கிறத பேசுங்க. சிலர் நாம் வந்து எதை பேசுகிறோமோ அது சின்ன பிள்ளைங்க மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சில காரியங்களை பிள்ளைகளே பார்த்துருப்பாங்க. சில காரியங்களை பிள்ளைகளே பார்த்துருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அநீதிகள்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் சரியான ஒரு கண்ணோட்டத்தை அவங்களுக்கு தாங்க. நாம தரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நானும் நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது சமாதானம் தான். சமாதானமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா எவ்வளவு காசு இருந்தாலும் ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா? அப்போ அதை நம்ம சொல்லிக் கொடுப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்கிவ். நீங்கள் மற்றவங்களை நீ வந்து மன்னிச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறதை பாருப்பா அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே துள்ளுவானுங்க. நோ. ஏன்னா அப்பாவும் அப்படி தான் இருப்பார். அப்படி பேசாத, டென்ஷன் வருது அப்படின்வாங்க. பேசினா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கு வருவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, இது நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேசலாம். அடுத்தது 7வது என்ன அப்படின்னா பியூரிட்டி, தூய்மை. திருமணத்தில் உண்மை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம் செய்ய வேண்டாம். ஸோ பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே திருமணம் அப்படிங்கிறது ஒரு 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 சேக்ரெடான ஒரு விஷயம், ஒரு பரிசுத்தமான ஒரு, அதில் வந்து கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம பார்க்குற சீரியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்கு நான் சொல்லவே தேவையில்லை. அந்த கதையை உட்காந்து பேசிகிட்டு இருந்துக்கிறது எல்லாம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைய படிக்க விட்டுட்டு இவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளை என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம், இவங்க ஜாலியாக உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா அந்த டைமை மட்டும் செலவு பண்ணுவான், ஒழிய படிக்க மாட்டான். ஒரு சில பிள்ளைங்க பரவாயில்ல, அவங்க டிவி பார்க்கட்டும், நம்ம வாழ்க்கை நம்ம படிப்போம் அப்படின்னு படிக்கிங்க. எல்லாமே அப்படி இருக்காதுங்க. இன்றைக்கி டிவியில் வர விஷயங்களில் எல்லாமே வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லதையே பாருங்கன்னு சொல்லுது. நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க, நல்லதை பற்றி யோசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8லேருந்து வாசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் வரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார், நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் ஜோக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணன்லாம் சொல்லுவாங்க, இது ஜோக்காலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களாம் இருக்காங்க சும்மா சில விளையாட்டுக்கு, இல்லை பாச விளையாட்டுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் தான் ஆயிடுச்சு. அதாவது விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம கொண்டு வரவே கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருப்பது மிக முக்கியம். அதை வந்து பிள்ளைகள் வீட்டில் பார்க்கணும், பார்த்து வளரணும். அதை பார்த்து வளரும் போது தான் நாளைக்கு என்னது அவனும் உண்மையாக இருக்கணும்னு அவன் யோசிப்பான். ஒரு பெந்தகோஸ்தே ஃபேமிலி என்னது ஏதோ சின்ன இந்த ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸு ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பெந்தகோஸ்தே அம்மா தான், பயங்கரமாக அந்நிய பாஷைலாம் பேசு. அந்த அம்மா எடுத்த எடுப்பில், நான் வந்து சமரசம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எடுத்த எடுப்பில் என்னதுமா சொல்லுதா அந்த அம்மா, டேய் நீ ஏன்டா அழுகிற, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொன்னேன், மை குட்னஸ், இது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம், கைத்தட்டி என்ன பிரயோஜனம், அல்லேலூயா சொல்லி என்ன பிரயோஜனம், ஆமென் சொல்லி என்ன பிரயோஜனம். இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எதுவுமே நம்ம சால்வ் பண்ண முடியாது, மேரேஜில் வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு ஒரு பிரச்சனையே கிடையவே கிடையாது. உட்காந்து பேசினா பைபிளுக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, இதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, 8வது பாயிண்ட்டு, களவு செய்ய வேண்டாம். களவு செய்யக்கூடாது. நான் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன். களவு வந்து எங்கேயுமே செய்யக்கூடாது. யாருடைய பொருளையும் நாம் எடுக்கவே கூடாது, மணிப்புலேட் பண்ணியே எடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு எது யாருக்கு சொந்தமோ அது அவர்களுக்காகவே இருக்கட்டும். எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதில் எனக்கு சந்தோஷம். ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொருளையும் திருடக்கூடாது, எதிலிருந்து எங்கேருந்து எதையும் திருடக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்க. மற்றவங்க டைமையும் திருடக்கூடாது. சிலர்லாம் டைம் திருடுறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உங்கள் டைமை திருடுறவங்க இருப்பாங்க, இல்லை லேட்டாக வந்து திருடுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம திருடக்கூடாது. நம்ம வந்து திருடாமல் இருக்கும்போது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்களை மதிக்கிறோன்னு அர்த்தம். அவங்களுக்கு இருக்கிற இதை நம்ம அவங்க மதிக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ்லேயும் திருடக்கூடாது.
நியாயமாக செய்யணும். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வதாக, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். 9வதாக, ப்ராக்டிசிங் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. உன் அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதே, பொய் சொல்லாதிருப்பாயாக. அதான், அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாத. நம்ம காசிப்பை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா? காசிப், மற்றவங்களை பற்றி பேசுறது நம்ம தெரியல அப்படின்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பொய் சொல்லவே கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, சிலர் எத்தனை பேர் மீட்டிங்க்கு வந்தாங்க அப்படின்னா அப்படியே அலையா பாஸ்டர், அலையா அப்படியே பயங்கரமான, அது எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் தான் வந்திருப்பாங்க. அது சொல்ல ஒரு 5000 ஒரு 6000 பேர், நோ ப்ராப்ளம், தப்பே கிடையாது. நம்ம சில பேரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஜரேஷன், ரொம்ப டூ மச்சா எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது லைஃப்பில் இருக்கதான் செய்யுது. நான் 1001 தடவை பேசிட்டேன் அப்படிங்கிறது எக்ஸாஜரேஷன் தான். அது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் சிலர்லாம் கதை விடுறாங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அப்படி நம்ம சொல்கிறேன்னு சொல்ல, பட் சொன்னால் அப்படி நிறுத்தணும். பிள்ளைகளுக்கு என்னென்னா எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னு சொல்ல பழக்குவிக்க வேண்டும். எத்தனை மார்க் அப்படின்னா 60 மார்க்கு தான் வாங்கியிருக்கேன், 61 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து ஒரு 80 கிட்ட இல்லை 80க்கு கீழே, கொஞ்சம் 80 கீழே என்ன 35 பொய் வரவே கூடாது. நம்ம பழக்கி வைக்கணும். பழக்கி வைக்கிறது ரொம்ப, அது இல்லாமல் நாம் பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, சாப்பிட்டுருக்கேன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சு நான் பேசுகிறேங்க, பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன், பையன் பார்க்குறான், என்ன முக்கியமான ஒரு இது டிஸ்கஷனில் இருக்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் நினச்சேன் ஓகே மேபி அவர் இந்த சாப்பிட்றதையே மீட்டிங் நினச்சிட்டு இருக்காரா அப்படின்னு. ஆனால் அவர் புட்ட, அதாவது இந்த வே ஹி ப்ரொஜெக்டட் வாஸ் தட் இட் வாஸ் லைக் அ பிஸ்னஸ் மீட்டிங். பிள்ளைங்கெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க, நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அது 10வது வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது பாயிண்ட் கோட்பாடு என்ன அப்படின்னா, உன் அயலானுடைய வீட்டை அபகரிக்க ஆசை கொள்ளாதே. உன் அயலானின் மனைவியையோ அவனுடைய வேலைக்காரியையோ அவனுடைய எருதையோ கழுதையோ அவனுக்குரிய எதையும் அபகரிக்க ஆசை கொள்ளாதே. வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியும் ஒரு நன்றி உணர்வும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் திருப்தி, நன்றி உணர்வு பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும். நம்ம யாரை போல இருக்கணும்னு அவசியமே இல்லை. நானாக இருந்தால் என்னது போதும். ஆண்டவருக்கு வந்து நம்ம இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த பொறாமை இதெல்லாம் வரவே வராது. நாம் வந்து யாரோடையும் கவர்ட் பண்ண மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். இது எனக்கு வேணும், இது வேணும், அவனுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்லையே. நான் சொல்கிறேன் பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் என்ன காட்டிலும் 1000 மடங்கு நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே நான் சொல்கிறேன், என்ன காட்டிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒருத்தவங்க அப்படி தான், நம்ம சபையோட கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது. ஒருத்தவங்க அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேன், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான் நமக்கு தேவை. சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய பங்களா வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு பங்களாவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக, அதாவது ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்தோஷமாக கழிக்க முடியும், சமாதானத்தோடு கழிக்க முடியும் அருமையானவர்களே. இந்த கோட்பாடுகள் 10 கோட்பாடுகளை வச்சு நம்ம பிள்ளைகளை பயிற்சி விற்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம பிளான் பண்ணோம், இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக வர முடியும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை.